நல்லா ஓடிச்சு வாட்சி 4 மணி ஆட நின்றுக்குது. யாரும் சூரியங்கனி வச்சானு தெரியல. இந்த ஆட்டோக்காரனா கேட்டு பார்க்கலாம். தம்பியா யாரா இங்கே வாட்சி மெக்கானிக் இருக்கிறாங்களாப்பா? ஏன்னா அண்ணா ஆச்சு வாட்சியா நல்லா ஓடிச்சுப்பா. 4 மணி ஆட நின்றுக்குது. டைம் பார்க்கறது பைத்தியம் முடியுதுப்பா. வாட்சி காமிண்ணா. உனக்கு வாட்சி ரிப்பேர் பண்ண தெரியுமாப்பா? தெரியாதுண்ணா. அப்ப என்னத்துக்கு புடுக்கிறதுக்கு வாங்கினா வாட்சி குடுறேன். ஒண்ணுமே தெரியாம என்னத்துக்கு வாட்சி வாங்குறான்? சரி இங்க எங்கன்னா கடை இருக்குமா சொல்லு. அவனை என்ன அகத்தலமா பேசுற? இதான் உன்னை வைக்க மாட்டி விடுறேன். என்னப்பா அங்க பார்த்து பேசுங்கிறா? நாங்க நான் கோயா வாடியா சுட்டுக்கிறாங்க. மோப்பு முடிஞ்ச மாதிரி பாக்குறேன். சும்மா தானே பார்த்தேன். சும்மா என்னத்துக்கு புடுக்கிறதுக்கு பாப்பா? ஒன்னும் வாட்சி மெக்கானிக் இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லு. நானா பைத்தியம் பண்ண அவனுக்கு கேட்டு கிடக்குதுக்கு. என்ன ஏன்னா இப்படி அவசரப்படுறா? சொல்றேன்னா சொல்லு. 4 மணி நேரம் நின்றுக்குது. எந்த நாசமா போனோம் என் வாட்சிக்கு சூனியம் வச்சான்னு தெரியல. ஆட்டோல வரையா கூட்டின்னு போறேன். இந்த பார் நான் 40 கிலோமீட்டர் கூட நடந்து போவேன். நீ எங்க இருக்குதுன்னு சொல்லி காடிய. ஆட்டோல வர முடியாது. அப்ப நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சா? என்னடா நான் வேலை வெட்டில எதுனா நானு? ஐயா இம்ச ரொம்ப ஓவரா பேசுறானே. தம்பி பைத்தியம் முடிக்கிறா. வாட்சி டைம் பார்க்காம எனக்கு தெரிஞ்சா சொல்றான். அதான் அந்த அக்கா வந்து பாரு. அந்த அக்கா வாட்சி மெக்கானிக் வேலை பார்க்கும். போய் அதுகிட்ட பாரு. அப்படியா? சென்ட்ரல் மணிக்குண்டு சைஸ்ல இருக்குதப்பா. அட போய் பாருப்பா. இந்தாமா 4 மணி நேரம் நின்றுக்குதா? கொஞ்சம் ஓட வை. இது என்னத்துக்கு என்கிட்ட எடுத்து வந்து கொடுக்குற? 4 மணி நேரம் நின்றுக்குதுமா, ஓட வைய. அதான் கேக்குற, என்கிட்ட எதுக்கு எடுத்து தர? நீயே ஓட வச்சுக்க வேண்டியதானே? எனக்கு ஓட வைக்க தெரிஞ்சா நான் ஓட வச்சுக்க தெரியாதா? என்னம்மா பேசுற நீ? யோ இது ஏன் எடுத்து என்கிட்ட கொடுக்குற? ஓட வைப்பேன் தான். என்ன பைத்தியக்காரனா? ஏமா காசு தரேன், சும்மா ஒண்ணு நீ ஓட வைக்க தேவையில்ல. ஐயா என்ன இந்த ஆளு சார் என்ன இம்சையா இருக்கிறான்? இந்தாயா. அடி பாவி காட்டியான வாட்சியா தூக்கி அடிக்கிற. ரோட்ல போற சும்மா டென்ஷன் எடுத்து கிடக்குற. 1008 டென்ஷன்ல போறேன். நீ டென்ஷன்ல போறனா என் வாட்சி தூக்கி அடிப்பேனியா? உன் வாட்சி எதுக்கு என்ன எடுத்து கொடுத்த? நான் வாட்சியா கேட்டேன். நீ தான் வாட்சி மெக்கானிக் சொன்னாங்களே. வாட்சி மெக்கானிக் சொன்னாங்களா? கால் வலே இப்ப போயா. வாட்சி மெக்கானிக்கா? வாட்சி மெக்கானிக் என்னக்கா? அந்த ஆள் எதனா ஓவரா பேசுனானா? வாட்சி மெக்கானிக் அப்ப நானு கால் வலி வைக்க வேண்டியதானுக்கா. அவனை கரெக்ட் பண்ண பார்த்தான்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரா வாட்சி மெக்கானிக் என்ன இல்லன்னு ஏக்கா அவன் உனக்கு தான் ரூட் விடுறான். ஏய் என்ன ரூட் விடுறியா? ரூட் விடுறனா? ஏய் மெக்கானிக் தேடி தெரிஞ்சு கிடக்குறா ரூட் விடுறியான்ற? ஒரு பொம்பளை கிட்ட வந்து வாட்சி மெக்கானிக் கேக்குறியா? அப்பயே தெரிஞ்ச உன் பவுச அவனை விட்டுனா அப்படி போய் வந்து தொத்திப்பேன். ஏமா ஏதோ தெரியாது கேட்டேன், நீ போமா. இந்த பின்னாலாம் வரவே வச்சுக்காத. கொஞ்சம் அழகாரம் கூடாத. பின்னாலே வந்துடுவானுங்க நாசம் போறானுங்க. அழகா தெரியா? சொட்ட அல்மனா டேஷா கூட அழகா இருக்கும். பேசு பேரு பேச்சு. ஆட்டோக்காரா நான் பாவமா நான் இப்படி கோத்து விடுறேன். நெக்ல பேசுறேன் என்கிட்ட, அத கோத்து விட்டேன். ஏதோ ஒரு வார்த்தை நெக்ல பேசுறேன், அதுக்காக அப்படி கோத்து விடுவேன். தூக்கி செவிட்டு வச்சுக்கிறேன் என் வாட்ச. சரிப்போ நந்து போச்சா, வேற எங்கன்னா போய் சரி பண்ணிக்கோ. சரியாமா சரியாதான் தெரியல. எங்க போய் நான் பாக்குறத? என்னப்பா ஆட்டோ ஓட்டுற எவ்வளவு வருமானம் வருதா? இதை கேட்கறதுக்கு சேரோட வந்துட்டியா? இல்லப்பா நான் ஆட்டோ வாங்கலான்னுக்கிறேன். எவ்வளவு வருமானம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யலான்னு. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருது. 5000 ரூபாய் தான் வருதா? ஐயா அது வேலைக்கு ஆகாதா? 5000 ரூபாய் வேலைக்கு ஆகாதா? உனக்கு எவ்வளவு வருமானம் வந்தா வாங்க வாட்டோ. ஏன்பா அவன் வேலை வெட்டி இல்லாத சேர தந்து போட்டு உட்காந்து கேள்வி கேட்கறான். அவனுக்கு பதில் சொல்ற. எனக்கு வாட்சி மெக்கானிக் கடை எங்குதுன்னா சொல்ல மாட்டேன்ற. ஏய் யாரா வேலை வெட்டி இல்லாதவன்? நான் ஆட்டோ வாங்கி பிசினஸ் பண்ணலான்னுக்கிறேன்டா. ஆட்டோ வாங்கி என்ன பிசினஸ் பண்ண போறேன்? அது வண்டியை ஓட்டணும் முதல்ல. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இங்க இருந்து இங்க வந்து உட்காரத்துக்கே சேர்த்திக்கு வந்து உட்கார்ற. நீ எங்க ஆட்டோ ஓட்டு போற? சரியா? உனக்கு தெரிஞ்ச வாட்சி மெக்கானிக் கடை என்ன தெரியுமா? வாட்சி ரிப்பேரா? வாட்சி கூட பார்க்கலாம். 4 மணி அதோட நிக்குதா? ஆமாப்பா வயிறா எரிஞ்சு போச்சு. காலையில ஏந்த உடனே கோவம் பத்திக்குன்னு எது என் பொண்டாட்டி வர திட்டு வந்துட்டேன். நீ கவலைப்படாத, இந்த வாட்சி நானே ரிப்பேர் பண்ணி தரேன். வாட்சி ரிப்பேர் பண்ற வேலை செய்வேனியா? அதெல்லாம் அசால்ட்டு. எங்க அப்பா திருட்டு வேலையிருந்து தீவிரவாதி வேலை வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறான். ஏண்டா திருட்டு வேலையிலிருந்து தீவிரவாதி வேலை வரைக்கும் கவர்மான வேலையா அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போய்கிட்டா? யோ வாட்சி ரெடியாதான் அதை பாரியா தேவலாதான் நேத்தி அவனுக்கு. அதுவும் கரெக்டு தான். சரி ரெடி பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதை ரெடி பண்றதுக்கு 1000 ரூபாய் அவன் வச்சுக்கிறியா? இந்த வாட்சி வேலையா எவ்வளவு தெரியுமா? அது எவ்வளவு இருந்தா என்ன இருக்குதா? இதை ரெடி பண்றதுக்கு 1000 ரூபாய் ஆகும். வாட்சி கூட சரி மவனை அப்படியே போச்சா சேரோட நட்டிக்குவேன். வாட்சியோட வெளியே 300 ரூபாய். இவருக்கு 1000 ரூபாய் தரணுமா? போடா. என்னப்பா வாட்சி மெக்கானிக் ஓனன்னு 1000 ரூபாய் கட்டாக்கா அதட்டுற? அதுக்காம என்ன பண்ணுவாங்க? 300 ரூபாய் வாட்சிக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கம்மி 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டா. டேய் உங்ககிட்ட யாரா ரிப்பேர் கொடுத்தாங்க? போடா. நீ கெஞ்சி கேட்டாலும் குறைக்க மாட்டான். என்னையே கோவப்பட்டுல நீ திருப்பி வர அதே பேசுகிறான். டேய் உங்ககிட்ட எவடா வாட்சி கொடுத்தான்? தம்பி அவங்க கையில சொல்லி வச்சுட்டு அவன் வாட்சி நான் ரிப்பேர் பண்ணவே மாட்டேன். நான் கிளம்புறேன். திரும்ப என்ன பேச போறான் பத்தியா? நான் எப்படா ரெடி பண்றேன்டா அவங்ககிட்ட?
சரி விடு, ஊர்ல ஒரு 10 பைத்தியம் தான் இருக்கான். நான் தான் ஆட்டோல கூட்டு போறேன், நீ தான் வரமாட்டேன்ற. அதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்து முன்னுக்கு வர முடியாதுப்பா. டேய் எவ்வளவு நாள்ல காசு கொடுக்க ஏமாத்திட்டு இருப்ப நீ? நோ வண்டி சவறு வச்சுனா குடுத்துட்டு இருப்பேனா, எங்கனா ஓடுது. இதே பேசுங்கிற நீ எப்ப பார்த்தாலும். ஏம்பா ஞாயிற்றுக்கலாம் நாயா அநியாயத்தெல்லாம் பத்தி இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. இங்க எங்கன்னா வாட்சி கடை இருக்குமா? ஓ வாட்ச் கடை இருக்கட்டையா, இவன் காசு வாங்கிக்கிற வட்டிக்கு எப்ப கேட்டாலும் தரமாட்டேன்றாயா. தம்பியா சூடு சொரனுக்கு இல்ல, ஆட்டோ மேல வந்து கேள்வி கேட்கறாங்களா? உனக்கு அறிவு இல்ல, கொடுக்க வேண்டியது காசா? நோ ஆட்டோ வேணா கொடுக்க போறேன், சும்மா கத்தி கிடைக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்தாலும் பாவமா தாங்குது, அவரை பார்த்தாலும் பாவமா தாங்குது. இந்தாப்பா அவன் கொடுக்க வேண்டிய காசுக்கு அந்த வாட்சி வச்சுக்கோ, 10,000 ரூபாய். இது 10,000 ரூபாய் வாட்சா? நோ நான் 5,000 ரூபாய் தானே தரனா, அண்ணா நீ 10,000 ரூபாய் வாட்சி கொடுக்குறா? ஏய் என்னடா வாட்ச் பழசாச்சு, அவள்தான் மதிப்போம். நோ என்ன இருந்தாலும் 10,000 ரூபாய் வாட்சி ஆச்சாண்ணா. இவர் அதெல்லாம் பேசாத, அவர் வாட்ச் குடுத்துட்டாரு, நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். நோ 10,000 ரூபாய் வாட்சினா ஏதோ ஒரு 1000 ரூபாய் கொடுண்ணா. ஆமாங்க, ஏதோ அவசரத்துல நானும் சொல்லிட்டேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்களேன். சரி சரி, பாக்குறதுக்கே பாவமா இருக்குதே. சரி இந்த 1000 ரூபாய். ஏம்பா இது என்ன ஓட மாட்டேந்தே? அது வெளிநாட்டு வாட்சினா 2 ஹவர் தண்ணியில ஊற வச்சிங்கன்னா அருமையா ஓடும். அப்படியா? நம்ம வாட்செல்லாம் தண்ணி பட்டாலே ஓடாது, இது தண்ணியில் ஊற வச்சா ஓடுன்றியா? பரவாயில்லையா? எப்பா 300 வாட்சி எப்படி 1000 ரூபாய்க்கு வித்துட்டேன். தம்பி வரட்டுமா? எங்க போற? எட்டிட்டு மேல ஏறிடுவேன். இங்க வா. டேய் என்ன சட்டி பிடிக்கிறான்? பங்கு குடுத்துட்டு போ, நான் உன் பாட்டுன்னு போற. டேய் உன் 5000 கடத்த அடிச்சு போறான், இன்னும் இதுக்கு போய் இப்படி பேசுற? அதெல்லாம் கிடையாதுதான், அவன் ஸ்டேட்டா வந்து எந்த கேட்பான் எதா இருந்தாலும். நீ ஒரு 500 ரூபாய் குடுத்துட்டு போ. தம்பி இது நியாயம் இல்ல, அதிக லாபம் உனக்கு தான். இப்ப 500 ரூபாய் குடுக்குறா இல்லையா? கொடுக்க முடியாது. கொடுத்தே ஆகணும். அது எப்படிப்பா தண்ணியில் ஊற வச்சா வாட்ச் ஓடும்? தெரியலையே, இவங்க தான் கொடுத்தாங்களாம். ஏன்பா தண்ணியில ஊற வச்சா ஓடுற வாட்ச் நீங்க தான் வித்தீங்களா? ஆமா ஆமா நாங்க தான் வித்தோம். இவருக்கு அது மாதிரி வாட்ச் வேணுமா? அடம் பிடிக்கிறாரு, வாட்ச் கிடைக்குமா? அது மாதிரி வாட்சா? அது 10,000 வாட்ச ஒரு 5,000 தான் கொடுக்கலாம். எத்தனை வருஷம் கேரண்டி அந்த வாட்ச்? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஓடும், அப்புறம் உன் சமாதியில இருந்தாலும் ஓடும், நீ டைம் பாத்துக்கலாம். அதே மாதிரி வாட்ச் தான் எதிர்பார்க்குறேன், வாங்கி கொடுத்துருப்போம். எவ்வளவு வச்சுனுக்கிற காசு? காலையில் 20 ரூபா வச்சிருந்தேன், டீ குடிச்சிட்டு 5 ரூபா இருக்குது. யோ என்ன 5 ரூபாய்ன்றான், அந்த ஆள் 5,000 ரூபாய்ன்றான். என்னப்பா 5 ரூபாய் இருக்குதுன்றான் அந்தால? நோ அவர் தான் நான் ஓயாம தொல்லை குத்து என்ன கேட்டு நின்றாரு, இப்ப பார்த்தா 5 ரூபாய் தான் இருக்குதுன்றாரு. பேசாம இரு, உங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு 2 மாசம் வீட்டு வேலை செய்ய வச்சுட்டு அப்புறம் வாட்ச் வாங்கி கொடு. அதுவும் கரெக்ட் தான். ஏப்பா பாத்ரூம் எல்லாம் கழுவியா? அப்ப பிரச்சனை இல்ல, வாப்பா. எங்க போற? 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. இந்தாடா எப்பா, நீ வாப்பா. டேய் உண்மையா தண்ணியில ஊற வச்சா ஓடும்? ஆஹா ஏற்கனவே அது ஓடாத வாட்சி, அந்த கான அதை வாங்கி போயிடுச்சு. அப்படியா? டேய் என்னடா காசு பிடிக்கிறா? இப்ப நீ இந்த காசை கேட்டேன்னு வச்சுக்க, நான் அவர்கிட்ட போயிட்டு அந்த வாட்ச் ஓடாத வாட்ச்னு சொல்லிடுவேன். வசதி எப்படி? 500 ரூபாய் குடிக்கிறியா இல்ல 5000 ரூபாய் கடன் கொடுக்குறியா? ஏப்பா நீ அந்த 500 ரூபாய் எடுத்துக்கோ, அந்த ஆளுக்கிட்ட மட்டும் சொல்லாதுப்பா, சும்மாவே வந்து கத்துறான். சரி நான் அப்பப்போ வரேன், எதனா பார்த்து கவனி. வரட்டா? உன போடா, நைட்ல உன்னை ஆட்டை ஏற்றி போட்டு தள்ளிடுறேன்.